ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வருகின்றிருக்கின்ற கழக பொறுப்பாளர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு சங்கங்களினுடைய நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி, இங்கே நாட்டுப்படகு மீனவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுக்கு மீன்பிடி தொழில் செய்கின்ற பொழுது என்னென்ன சிரமம் இருக்கின்றது என்பதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஒரு மனுவாக எழுதி கொடுங்கள். எங்களுடைய அரசு அமர்ந்த பிறகு நாங்கள் அதை சரி செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். அதே போல இங்கே இருக்கின்ற விசைத்தறி மீனவர்கள் ஏற்கனவே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை படகுகளை பறிமுதல் செய்து, அது மட்டுமில்லாமல் அவர்களை கைது செஞ்சு சிறை தண்டனை வழங்கி சிறையிலே வாடிக்கொண்டிருப்பதாக இங்கே கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். படகம் மீட்க வேண்டும், சிறையில் இருக்கின்ற நம்முடைய மீனவ நண்பர்களையும் மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடம் பேசி அதற்கு தீர்வானதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, நம்முடைய மீனவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏராளமான திட்டங்களை கொடுத்துள்ளோம். இப்போ கூட மத்திய அரசு மாநில அரசு ஆழ்கடல் மீன்பிடிக்கு நிறைய மானியம் கொடுத்து போட்டெலாம் வாங்கி கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். அதோடு அவருக்கு டீசல் மானியம் போன்ற உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இன்னும் இங்கே பல கோரிக்கைகள் அடங்கிய மனு நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து இதை நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். அதே போல் விவசாய சங்கத்தை வைகை விவசாய பாசன சங்கத்தை சேர்ந்தவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் 2016 2021 வரை 5 ஆண்டு கால ஆட்சியில் 2 முறை தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அதே போல தமிழகத்திலே இது வறட்சியான மாவட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்தில் தான் விவசாயியுடைய பயிர்க்கடன் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவருடைய காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து, அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீட்டு தொகை சுமார் 5540 கோடிக்கு மேல வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீடு தொகை பெற்று தந்தது அதிமுக அரசு இந்த மாவட்டத்திலே. அதே போல இங்கே கைத்தறி துணியை பற்றி பேசினார்கள். நான் ஏற்கனவே கூட்டத்தில் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி புரிந்தோம் என்ற விவரத்தையெல்லாம் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். என்ன பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள், தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை பற்றி இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். நீங்கள் மனுவாக கொடுங்கள். அந்த மனுவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நீங்கள் வைத்த கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வறட்சியான மாவட்டம். பிரதான தொழில் விவசாயம், கைத்தறி, மீன்பிடி 3 தொழில் தான் பிரதான தொழில். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 70% பேர் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம். அதுக்காகத்தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கண்மாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு, அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலையில்லாமல் கொடுத்து, அதனால விவசாயிகள் அதிக விளைச்சலை பெற்றாங்க. ஒரு வருடம் கண்மாய்கள் ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால மழை காலத்தில் நீர் அதிகமாக தேக்கி வைக்க குடிநீர் தேவையான நீர் கிடைச்சது, வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை நாங்கள் தான் கொடுத்தோம். ஒரே 5 ஆண்டு 2016 அம்மா இருக்கும்போது விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. 2021 நான் முதலமைச்சராக இருந்தபோது 12,100 கோடி ரூபாய் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கி பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். இப்படி விவசாயிகளுக்கான நிறைய திட்டம். அதோட இது வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் வேளாண் பணிக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்பதற்காக காவிரி குண்டார் என்ற அற்புதமான திட்டத்தை 14,400 கோடியில் அந்த திட்டத்தை துவக்கி வைத்து அந்த பணிகள் நாங்கள் மேற்கொண்டோம்.
இடையில திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு காவிரி குண்டார் திட்டம் தொடர்ந்து அதை செயல்படுத்தி பயன்பாட்டு கொண்டு வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம் எங்கே பார்த்தாலும் பசுமையா நெல், வாழை, மஞ்சள், கரும்பு போன்ற பயிரெல்லாம் நிச்சயமா வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மேட்டூர் அணை நிரம்பி கிட்டத்தட்ட 1,26,000 அடி உபரி நீரா போய் கடல்ல கலக்குது. இன்னைக்கு அந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்மாய் அனைத்து நிரப்பி இருக்கலாம். இன்றைக்கு இந்த ஆட்சியால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது மிக வருத்தமான செய்தி. ஒரு ஆட்சி இருக்கும், ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அப்போ ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒரு நல்ல திட்டம் முழுக்க முழுக்க ஒரு 65% ஒரு 70% மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டத்தை முடக்கினா எப்படி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய நிதியே கிடையாது, மாநில அரசு நிதி. இதுவரைக்கும் 14,400 கோடி மாநில அரசிலிருந்து நிதி ஒதுக்கிற சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை அதிமுக அரசாங்கம் தான் செயல்படுத்தியது. 14,400 விட ஒரு திட்டத்தின் மட்டும். அதுபோல பகுதி ஆசிரியர்களை பற்றி இங்கே சொன்னார்கள். அவர்கள் நியமிக்கின்ற பொழுது முதற்கட்டமாக ஒரு 17,000 பேர் நியமிச்சாங்க, 2வது கட்டமாக 7,000 பேர் நியமிச்சாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது குறித்து சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகிடத்தில் பேசி அதற்கு எந்தெந்த வழியில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, ஆடு வளர்ப்போர் சங்கத்தை பற்றி இங்கே சொன்னார்கள். இன்றைக்கு கால்நடை செல்வங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 1000 கோடியில் கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இந்த கால்நடை பூங்காவில் பசு எப்படி கலப்பின பசுக்களை உருவாக்குது, கலப்பின ஆடுகளை உருவாக்கி தருவது, அதே போல மீன்கள், கோழி, பன்றி, இது எல்லாம் விவசாயிகள் உபதொழிலாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக 1000 கோடியில் 1050 ஏக்கர்ல அந்த திட்டத்தை கொண்டாந்து முடிகிற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதுல ஒரு பகுதியை நான் திறந்தேன், கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன். மீதி ஆராய்ச்சி நிலையம்லாம் அப்படியே கட்டி அப்படியே காட்சி பொருளா இருக்கு. இந்த ஆட்சியில நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தில் கடந்த ஆண்டு அதை முதலமைச்சர் கஷ்டப்பட்டு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து ரிப்பனை வச்சு கட் பண்ணி விட்டுட்டாரு. அதோட நிற்கிது. சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. அதில் கலப்பின ஆடுகளை உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது நாம் வளர்க்கின்ற ஆடு 20 கிலோ ஒரு வருஷத்துக்கு வரும்னு சொன்னால் அதில் 40 கிலோ கிடைக்கும் வெயிட். அதை நாங்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக உற்பத்தி பண்ணி தரோம். அதுபோல் கறவை பசுகள், இன்றைக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி தருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும். இதெல்லாம் விவசாயியுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக போட்டப்பட்ட திட்டம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடிய திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி வளர்ந்த பிறகு அந்த கால்நடை பூங்கா திறக்கப்படும். ஆடு வளர்ப்பவர்கள் நீங்க நலமோடு வளமோடு வாழலாம். நீங்க பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. வனத்துறையில இன்றைக்கு தடை செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அது எந்த காரணத்துக்காக தடை செய்ய என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தரப்படும். ஏன்னா மேய்ச்சல் புறம்போக்குன்னு ஏற்கனவே இருக்குது. அந்த காலத்திலேயே மேய்ச்சல் புறம்போக்கு வச்சு இந்த கால்நடைகள்லாம் போய் மேய்வதற்காக அது அந்த நிலத்தையெல்லாம் யாரும் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் முறையாக சர்வே செஞ்சு எடுத்து இப்படி கால்நடை வளர்ப்பதற்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் வைத்து அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த வறட்சி வருகின்ற பொழுது நம்முடைய கால்நடைகளுக்கெல்லாம் தீவனம் இலவசமாக கொடுத்தோம், தீவனம் கூட நாங்கள் கொடுத்தோம். இப்படி பல வழியில் செஞ்சோம். அதே போல மீனவர்கள் புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான வசதிகளாக செஞ்சு கொடுத்தோம். நீங்கள் வந்து கஜா புயல் ஏற்பட்டதுங்க, அதுக்கு போட்டுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சோம்.
வலைகள் இழந்திருந்தால் வலைகள் வாங்கி கொடுத்தோம், போட்டுக்கு மானியம் கொடுத்தோம், ஃபைபர் போட்டுன்னு நினைக்கிறேன், அதுக்குண்டான நிதியெல்லாம் நிறைய கொடுத்தோம். இப்படி இயற்கை சீற்றத்தால் அது விவசாயி ஆகட்டும் மீனவராகட்டும் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனுக்குடன் அதிமுக அரசு செயல்பட்டு அந்த புயலுடைய சேதத்தை கணக்கிட்டு அந்த பகுதி மக்களுக்கு மீனவராகட்டும் விவசாயிகளாகட்டும் நிவாரணத் தொகையை முழுமையாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். இன்னைக்கு கஜா புயல்ல நிறைய இடத்துல வந்து சேதமடைஞ்சது. அப்பொழுதெல்லாம் சேதத்தை கணக்கிட்டு நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இதெல்லாம் கடற்கரை ஓரமான பகுதி, கோஸ்டல் ஏரியா. இதில் அடிக்கடி புயல் வந்து தாக்கி அதனால நம்முடைய மீனவர்கள் பாதிப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் கருத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டு கேட்டோம். இது யார் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் திமுக அப்போ தமிழகத்தில் ஆண்ட இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். இன்றைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்பொழுதெல்லாம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கின்றார்கள், கச்சத்தீவு இல்லாத காரணத்தினால் கச்சத்தீவை மீட்டால் நம்ம மீனவர்கள் வலைகளை உணர வைப்பதற்கும் அங்கே ஓய்வெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று ஏன் அவர்கள் அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெறவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஏதோ பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்தவர்கள் கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை மறந்து விடுவார்கள். நாங்கள் அப்படி அல்ல. அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள், அதோடு மீனவராகட்டும் விவசாயிகளாகட்டும் கைத்தறி நெசவாளர்களாகட்டும் என்ற அரசு ஊழியர்கள் பணியாற்றுகின்றவர்களாகட்டும் மத்திய அரசிடமிருந்து ஏதாவது நிதி பெற வேண்டுமா அல்லது கோரிக்கை வலியுறுத்தி குறிப்பிட வேண்டும் என்றால் தயக்கம் இல்லாமல் நாங்கள் மத்திய அரசிட்டே கேட்டு பெறுவோம். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கின்ற மக்கள் தான் முக்கியம். இவர்கள் தான் எங்களுடைய அரசை தேர்ந்தெடுத்தவர்கள். ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை உடனடியாக தீர்ப்பது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அதை வலியுறுத்தி அதை செய்து கொடுத்தோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியிலேயும் அதிகாரம் வேண்டும், மாநிலத்திலும் அதிகாரம் வேண்டும். அதே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் சில விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. ஆகவேதான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு மத்தியிலே மறுக்கப்படுகிறது. இனி எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு வெற்றி வருவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் வைத்த நல்ல கோரிக்கைகள் உங்கள் வாழ்வாதாரம் ஏற்றம் பெற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இங்கே தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறீர்கள். அதெல்லாம் எங்களுடைய அரசு முழுமையாக கவனம் செலுத்தி நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.